ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை இந்திராணி பாதா. ஸோ இவங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கடாட்சம், அழகா இருக்காங்க. இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடிய நபர் தான் இவங்க. நீங்கள் இவங்களை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வேலை இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி சில பொறுப்புகள் கொடுப்பாங்க. உங்களுக்கான வேலைக்கான காலம் இது. ஸோ புதிதாக வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன், அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களோட வேலை சார்ந்து நடக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேர் கொண்டு ஒரு மாதிரி மனசுல பயம் இருக்கலாம். என்ன நம்பி இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்களே, நான் ஒழுங்கா செய்வேனா அப்படிங்கிறது போல ஒரு பயம் இருந்ததுன்னா, அந்த அச்ச உணர்வு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஓம் இந்திராணியே நம அப்படின்னு இவங்களோட நாமத்தை ஜெபிங்க. கண்டிப்பா அந்த பயம் எல்லாம் போய் உங்களால தன்னம்பிக்கையோட அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அதுவும் ஒரு சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். உங்களை விட சிறப்பா யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்க அதுல கை தேர்ந்த நபர்களா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்திராணியே நம, ஓம் இந்திராணியே நம ஒரு 4-5 வாட்டி சொல்லி பாருங்க. சொல்ல தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும். ஸோ இது சும்மா வாசிப்பை பார்க்குறோம், கேட்குறோம், விட்டுறோம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக அந்த அம்பாள் நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்துவாங்க. அதே போல் இவங்க ஞானம். இப்போ நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த டைமில் நினைவாற்றல் வந்து உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. இந்திராணியை சொல்ல எஸ் ஓம் இந்திராணியை நமகன்னு சொல்ல உங்களுக்கு நினைவாற்றல் நல்லா இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஞானம், உங்களோட கல்வி சார்ந்து நீங்கள் எந்த வித கல்வி சார்ந்து படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஞானத்தை அடையக்கூடிய பக்குவ நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ கோபம், தாபம், இந்த மாதிரி சில வேண்டாத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எது பயன் தருமோ அதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல் பாதுகாப்பு தரக்கூடிய ராணி தான் இவங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், ஓம் இந்திராணியை நமக சொல்லுங்க. சொல்ல தான் சில நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும், நமக்கான ஒரு தெளிவு பிறக்கும். அப்படிங்கிறது போல தான் இந்த அம்பாள் இங்கே என் கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வெற்றியாளராக ஆகணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாம ஜபம். இப்போ நான் இத்தனை நாள் 5 நாளாக சொல்லியிருக்கேன்ல, இந்த 5 நாளாக சொன்ன அந்த அம்பாள் பேர் எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கோங்க, யோகினி மாதா பேர் எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அம்பாள் இல்லை, அம்பாள் கூட வேண்டாம், உங்களுக்கு யார் ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க இந்த பிரபஞ்சம் சார்ந்து ஏதாவது ஒரு நன்றி உணர்வு, ஏதாவது ஒரு சக்தியோட ஆற்றல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட ஆன்மா வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்தீங்கன்னா கூட போதும். கண்டிப்பா நமக்கு ஒரு துணை நம்ம கூட இருக்காங்க. நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே வளமா செழுமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு உங்க மனசுல வர ஆரம்பிச்சிடும். ஸோ திறக்காத கதவுகள் திறக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை மட்டும்தான், கண்டிப்பா அந்த நம்பிக்கை மட்டும் நம்மள நல்வழியில கொண்டு செல்லும். அப்படிங்கிறது போலதான் இந்த இந்திராணி பாதா பிடிக்கும்போது ரெஸ்கேட் ஆகுது. நன்றி.